எடுத்து சொல்லி பார்க்கலாம். எப்படி தெரியுமா? எப்படி? ஏதோ நினைக்கிறேன், ஏதோ மறக்கிறேன். நீரோடை அங்க போலாமா? போலாமா? அங்க ஓடிவா. அரவங்காட்டுக்கு வந்து பாவம் ஏதோ ஒரு பெண்மணி நீரோடு அழைத்து செல்கின்றாலே யார் என்று தெரியவில்லையே. எப்போது சென்று காப்பாற்றலாம் அந்த என்னாச்சு பெரியப்பா? எங்க அம்மா நீரோட விழுந்துட்டாங்க. பெரியப்பாவா நீரோட விழுந்துட்டாங்களா? உங்களுக்கு கண்ணு தெரியல. இவளை பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்குது. பார்த்தா சித்தமா சொல்லலாம். யார் நீரோடு விழுந்தது? எங்க அம்மா ஆற்றில குளிக்க போனாங்க. காப்பாத்துறது நான் தான் உங்களை காப்பாற்றினேன். அப்படியா? ஆமா. யார் நீங்கள்? எந்த நாடு உங்களுக்கு? யாருமே எனக்கு யாருமே கிடையாது. ஐயோ பாவம், யாருமற்றானதையா? ஆமாங்க. எனக்கும் தாய் தந்தை கிடையாது. நானும் யாருமற்றானது. இருந்தாலும் நான் ஒரு நாட்டு இளவரசன். அப்படியா? ஆமாங்க. இருந்தாலும் எப்போது நான் உங்களை பார்த்தேனோ அப்போதே உங்கள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். சரிங்க. என் பெயர் மதன். என் பேர் மாலா. மாலா. ஆமாங்க. அட என்ன காப்பாத்துனீங்க. அங்க என்ன இருக்குது? ஒண்ணு இல்லங்க. உங்களை பார்த்ததும் என்னை பார்த்த உடனே காதல் ஞாபகம் வந்துடுச்சுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. எப்படி? என்னங்க? காதல் வைபோகமே காணும் நம்மாலே
எப்படிங்க? மாறன் எழுதிய கணைகளது துளைக்குதடி மார்பை ஆஹா. உன்மேல் மையல் கொண்ட காரணத்தால் ஏறுதடி போதை. உண்மையாக இதை சொன்ன கண்ணனுக்கோ மனைவி ஆனால் ராதை. ராதை. அடி பெண்ணை உன்னை கைபிடித்து மாலை சூடுவேன் நாளை. எப்படிங்க? ஆலா, அடி கொல்லையில தென்னமரம். படுத்தா உறக்கமில்லை, வாய் விரிச்சா தூக்கமில்லை, பைங்கிலிங்கே உன்னை எண்ணி நான் பச்சை தண்ணி குடிக்கவில்லை. படுத்தா உறக்கமில்லை, வாய் விரிச்சா தூக்கமில்லை. உதட்டோட உதட்ட வச்சு ஒட்டு முத்த தருவேனடி. சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து விட்டோம். அப்படியா? வந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த வேலையில் ஈடுபட்டு விட்டு என்னங்க? என் தங்கை தவறு செய்து விட்டால் அந்த சதிகாரி தான் தேடி வந்து அடுத்தவன் சென்று அந்த வனத்தை விட இந்த வனத்தில் பார்க்கும்போது மலர்கள் அனைத்தும் யாரோ பறித்து விட்டு சென்று விட்டார்கள். அப்படியா? இந்த இனிமையான நேரத்தில் இந்த அதிகால வேளையிலே சுந்தரவர்களே உன்னை பார்த்ததும் என் மனசு என்கிட்ட இல்ல, என் மனச கொட்டு பாரா வேற எப்படி இருக்கு? படாக் 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 அடிக்குது. மகேஸ்வரி அட சொல்லுங்க. இளம் பீரையே துணையோ துணையோ தொடாதே
படைத்த ஆண்டவனே வந்தாலும் பிரிக்க முடியாது. யாராலையும் பிரிக்கவே முடியாது. ஓடி வா, ஓடி வா. கருப்படம் கட்டுகிறா உன் பொண்டாட்டி இங்க வந்து சேர்த்து அடையும் போது நான் கிளம்பாது கோரத்துக்குண்ணா மூணுங்கண்ணா பைய அடி படுபாவி யார பத்தி மாறி பண்ணா மூணுங்க பைய ஓடி இப்படியே ஏய் ஓடி இப்படியா ஓடு காலு கருப்பாடை போட்டுக்கொண்டு கருவரத்தை பாய் மூடுடா மூணுங்க பைய ஓடிக்கல. ஏய் யாரு ஓடிக்கல? ஏய் ஓடி யாரு ஓடிக்கல? யாய் எதுக்கு வீட்டுக்கு என் செல்லத்தை பார்த்து ஓடி சொன்னா ஆமா ஒரு ஆளு பாய் மூடு கையை தட்டிட்டு விட்டாங்க போடி போடி அடி நாசக்காரி அடி மோசக்காரி தந்தையை கொண்டு விட்டு இந்த அரவங்காட்டிலே இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். வாய மூடுங்கண்ணா. ஆமா என்ன வளர்றீங்க? நான் வளர்றேனா? ஆமா பாலில் விஷம் கலந்து தந்தையை கொண்டு விட்டாடி வாய மூடுண்ணா. ஆமா தந்தை நான் கொண்டதை உங்களுக்காக நீங்கள் பார்த்தீர்களா? கேள்விப்பட்டேன் நன்றி. எப்படி தந்தையை நீதான் கொன்றாய் என்று. அதை எப்படி கொண்டேன்? பாலிலே விஷம் கலந்து. யாரு நானு? ஆமா. நான் பால விஷயங்கள் நீ பார்த்தியா? கண்களால் பார்க்கவில்லை, ஆனால் கேள்விப்பட்டு உண்மை அறிவுரைமா கேட்டு வந்து இப்படி தலகால் பிரியம் ஆடுறீங்க மண்டு மூகுமே. நீதான் அந்த தவறை செய்தாய். யாரு? நீதான். நானு. நீதான். நீங்க பாத்தீங்க. ஆமா. இங்க பாருங்கண்ணா, தந்தை கொன்றது யார் தெரியுமா? யார்? இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் தான் இப்பேற்பட்ட செயலையே செய்தான். அந்த படுபாவியாய் இந்த செயலை செய்தான். ஆமா. அப்படி என்னால் தங்கா நீ செய்யவில்லையா அந்த தவறை? தங்க செய்யவில்லை. ஐயோ, அந்த படுபாவி நல்லவன் என்று நான் நம்பிவிட்டேனே ஐயா. ஐயா அது மட்டும் கிடையாது. அந்த பச்சாமர குளக்கரையில் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவனோ உன் நாட்டு அமைச்சர் அந்த கருணாகம் தான். அன்று நீதிமன்றத்தில் பலமுறை எடுத்து கூறியும் என் வார்த்தையை எங்கேயா நீங்க கேட்டீங்க? நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என்னை உதாசனப்படுத்திட்டீங்க. என் தங்கையை பிரிந்த சோகத்தால் இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சின்னாபனமாகி விட்டது. ஐயா, என் தந்தை தவறான நீதி வழங்கிவிட்டால் நீங்கள் கொடுத்த சாபத்தால் தாய் தந்தை பிரிந்து யாருமற்ற அனாதையாக ஆகிவிட்டீர் ஐயா. இருந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் அந்த படுபாவிதான். அவனைத்தான் நல்லவன் என்று நாட்டை நான் ஒப்படைத்து விட்டேன். ஆமா சரி, அதெல்லாம் போகட்டும். யார் இவன்? யாரு உன ஓடி வந்தான்? இது எங்க பின்ன ஓடி வர யார் அவ? உனது அண்ணியாக ஆக போகின்ற பாய முடினா? ஐயோ அண்ணி நீ அண்ணி விட அப்படியே சில்லுன்னு எனக்கு கட்சி பாய முடியும். இருந்தால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். அந்த படுபாவி விடவே கூடாது. இந்நாட்டு மன்னரை பாலில் விஷ வைத்துக் கொண்டு விட்டேன். ஆமாங்க. மகாராணி அம்மையர் கச்சல் குத்தி சாகடித்து விட்டேன். நாட்டு இளவரசனம் சென்றான் கானகம். ஏய் காட்டுல செத்துட்டு பல்லவா? ஆமா ஏச்சமா, அவன் வருவானா? போறான். இனிமே வருவானா? வரமாட்டான். ஆமா இனி முதல் கொண்டு இந்த நாட்டுக்கு நானே மன்னன். ஆமாங்க. மாலை போடு. நாங்க இந்த நாட்டுக்கு மன்னன் எப்படியாவது வாத்தால போட்டு அந்த கவடியை சிறவான்னு நினைச்சேன். ஆனா உன்னை விட கருங்க நீதான் உலகமாக நடிக்க நினைச்சேன். உன்னை விட நாடகம் சொன்னாயா நீ? நான் வந்து விட்டேன் எப்படி இருந்தார்கள்? ஹாய். கச்சால அப்படியே குச்சி சாவடிச்சேன். ஐயோ, என்ன சாவீரமா சொல்றேன் பத்தியா? சொல்லாமா இந்த வார்த்தையா? இன்னொரு வாட்டி உன் வாயில சொல்றான் வரக்கூடாது. சொல்றான் எப்ப பார்த்தாலும் கீழே அடிப்ப மேலே அடிப்ப. வாங்கிதான் நான் வாங்கல சொன்னதா? கரெக்டா அடிப்பேன். என்ன கரெக்ட் அடிப்பேன்? என்ன கரெக்ட் அடிப்பேன்? எங்க செல வாங்கணும். என்ன 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 வருமா போவேன். ஏய் என்ன? போவேன். ஏய் ஏய் போவேன். என்ன பண்ற? பாரு என்ன பண்ற? வாடா அப்படியே. வாடா அப்படியே. ஏய் தவாய் அடிக்கிற அடி சொக்கா சூத்தால கிளம்புறான். வாடா அப்படியே. என்ன மரியாதை கொடுற. என்ன 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 எப்படி அடிக்க வேண்டும்? எப்படி எடுக்க வேண்டும்? எப்படி எப்படி சொன்ன? என்ன இளவரசி? அவர் இவள் அவள் விட்டு விடு என்ன? படுபாவி, அடா ரோகி, அடா நயவஞ்சக, அடா நச்சு பாம்பு,
பொற்றாமர குளக்கரையில் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்த கொடியவன் யார்? ஓ ஆமாம், உன் தங்கை பேர் என்ன? சுகந்தி. ஆமாம், அந்த சுகந்தி ஞாபகமா இருக்கிறேன். உனக்கு அந்த சுகந்தியை நான் தான் கொலை செய்தேன். செய்யலாமா செய்யலாமா செய்யலாமா? இது பாவி, அட பாவி. என் தங்கையை எப்படி எல்லாம் அடிக்கிறேன், வந்து காப்பாத்தப்பா. காப்பாத்த வந்து யாரு? நானே 2 அடி கொடுக்கணும். அம்மா நீங்க சொல்லுங்க, இவன் அடிக்கலாமா அடிக்கூடாதா? அடிக்கலாமா அடிக்கூடாதா? நீ அடிக்காது, நீ அடிக்காத, அடிக்கலாம் அடி. நீ அடிக்காத, நானே அடிக்கிறேன். அடி, என்ன வரமா அடிப்பேன். நானே அடிக்கிறேன் 2 அடி. இந்த செம்பருத்தியால் எந்த இருக்கிறாளே, 5 அடியில் 2 அடி எப்படி பாக்குறேன். ஏய் உன் மனைவியா? ஏய் என்னடா நீ அது வேற சோக்கர்கால பிளாக் ஷீட் நான் ஓடி விடுகிறேன், ஓடி விடுகிறேன். இருந்தாலும் இந்த ஏழை கொடுத்த சாபம் தீர வேண்டுமானால் முதற்கடவுள் அந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும். குல தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த முதல் கடவுளாக விநாயக பெருமான். கணபதி என்றிட கலங்கும் பல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமும் ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் அகலுமே. காக்கும் காட்டு கவலைகள் அகல, அவன் பெரும் துணை காக்கும் கவலைகள் அகல அவன் அருளே துணை, காக்கும் கடவுள் கணிதனை நினை. காக்கும் கடவுள் கணேசனே நீ, கவலைகள் அகல அவன் பெரும் துணை, யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள். யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள். யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள். அன்பனும் பிடிகள், அன்பனும் பிடிகள் அகப்படும் கருப்பொருள். பாமென்னும் ஒளியது உருவமாய் வளர்பவன், உருவமாய் வளர்பவன் பாமென்னும் ஒளியது உருவமாய் வளர்பவன். உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்காரக்கனி பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்காரக்கனி பொருள், காக்கும் கடவுள் கணிதனை நினை. கவலைகள் அகல அவன் அருளே துணை, காக்கும் கடவுள் கணிதனை நினை. ஞானமும் யோகமும் ஞானமும் மாணவன். ஞானமும் யோகமும் ஞானமும் மாணவன். நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே வேதமும் ஓமென்னும் ஒளியது உருவமாய் வளர்பவன். உமையவில் மறிவெளி திருமகால் திரையவள் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் ஓங்கார பணி. காக்கும் கடவுள் கணிதனை நினை. கவலைகள் அகல அவன் அருளே துணை, காக்கும் கடவுள் கணேசனே நினை. இறைவா, என்னுடைய குறையெல்லாம் தீர்க்க வந்த, என் வினையெல்லாம் தீர்க்க வந்த விநாயக பெருமானே,
பார்த்தீர்களா? ஏதோ அறிந்தும் அறியாமலும் இந்த ஏழை தந்த சாபம் பகவானுக்கு காணிக்கை செலுத்துங்க. பகவானுக்கு பகவான் எம்பெருமான் முந்தி முதற் கடவுள் வந்திருக்கிறாரு. அவங்க கையில் கழிச்ச காணிக்கை இங்கே போட்டு பாவங்களை தீர்த்துக்குங்க. சுவாமி ஐயா, மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் கையேற்கான ஓடோடி வந்திருக்கின்றோமே சுவாமி. சுவாமி விநாயக பெருமானி, ஏழை கொடுத்த சாபத்தால் எங்கள் குடும்பமே சின்ன பின்னமாக போய்விட்டது. யாருமற்ற அனாதையாக போய்விட்டேன் சுவாமி. நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும். என் குறையெல்லாம் நீங்கள் தான் சுவாமி தீர்த்து வைக்க வேண்டும் ஐயனே. அரச குடும்பத்திலே பிறந்த நீங்கள் உங்களுடைய குடும்பமோ சீரழிந்து சின்னாபின்னமாக போய்விட்டது. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஏழை கொடுத்த சாபம். சாபத்தால் உடைய தந்தையோ இறந்து விட்டார், உடைய குடும்பமோ சின்னாபின்னமாக, உடைய தந்தையோ முக்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று இந்த வினை தீர்த்த விநாயகரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்த போதிலும் உங்களுக்கு நல்லாசி தருகின்றேன். போட்டி செயல் எதுவும் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டி செயல் எதுவும் தொடங்கி உடையாளி சுகம் கூடும் தொடங்கி உடையாளி சுகம் கூடும் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டி செயல் எதுவும் தொடங்கி அடியின்றி வேலென்ன வந்து கேட்டார் புறவள்ளி அவளை பிடிக்க துணித்தார் புறவள்ளி அவள் கை பிடிக்க துணித்தார் மறந்துவிட்டு அண்ணனைய நினைத்தார் மறந்துவிட்டு அண்ணனைய நினைத்தார் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி சுழி போட்டு செயல் எதுவும் நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் ஒரு துயராவும் முன்னின்று தடுக்கும் நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் ஒரு துயராவும் ஒரு பாதம் எடுக்கும் அவனை செஞ்சு வர அருள்மணிகள் தொழிக்கும் அவனை செஞ்சு வர அருள்மணிகள் தொழிக்கும் பிள்ளையாற்றி போட்டு செயல் எதுவும் தொடங்கி பிள்ளையாற்றி போட்டு செயல் எதுவும் தொடங்கி ஆண்டவா இறைவா, இந்த மயிலமாடி கிராமத்திலே உங்களுக்கு ஆலயத்தை அமைத்து ஆண்டுதோறும் அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து உங்களையே வணங்கி கொண்டு வருகின்ற உங்களுடைய பக்தர்கள் இந்த விநாயக பெருமானுடைய ஆலய குல தெய்வமாக வழங்கக்கூடிய அந்த வகிராவை சேர்ந்த அத்தனை குடும்பத்திற்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வம் பெற்று நலமாக வாழ நீங்கள் தான் அருள்வளிக்க வேண்டும் ஆண்டவா. என்னையே வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இந்த முழுமுதல் கடவுள் விநாயக பெருமான் அனைத்து வினைகளையும் தீர்த்து வைப்பார். இந்த வினை தீர்த்த விநாயகர் அன்பார்ந்த மயிலம்பாடி கிராம தெய்வங்களை தாய்மார்களே, முதல் கடவுளாக திகழக்கூடிய விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்பம் கிராமம் தெய்வத்திரு கலைத்தென்றல் காசிநாதர் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் ஏழை தந்தை சாபம் வினை தீர்ப்பான் விநாயகன் என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிகிறது. இரவு முழுவதும் என்னுடைய நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை நல்ல உலகளுக்கும் எங்களுக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த இந்த விநாயகர் பெருமான் ஆலயத்தின் உபயதாரர்கள் அனைவருக்கும் என்னுடைய கலதேவி நாடகன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த இந்த விழாக்குழு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அறுசுவை உணவளித்த அந்த அம்மையார்கள் அருமையான உணவு, அறுசுவையான உணவு, அது மட்டும் இல்லாமல் அன்போடு அந்த அம்மையார்கள் எங்களுக்கு பரிமாறினாங்களே, கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அதுதான் தாய் உள்ளன்னு சொல்லுவாங்க. அந்த தாய் உள்ளத்தோடு எங்களுக்கு அன்பான உணவு உபசரித்த அந்த குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு உணவு பரிமாறிய அந்த தாய் உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகன் சார்பாக
நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒளி மேடை அலங்காரம் அமைத்து தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு அறியாதோர் வாய்ப்புடுத்த இந்த விழாக்குழு உறுப்பினர்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரிய மனமில்லாமல் பிரிந்து செல்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.